புதுச்சேரி சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாராயணசாமி ஆளுநர் கிரண்பேடியை சந்தித்தார். காங்கிரஸ் மற்றும் திமுக எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதங்களை வழங்கி தம்மை ஆட்சி அமைக்க அழைக்குமாறு நாராயணசாமி உரிமை கோரினார். நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் வழிமொழிந்தார்கள். அதற்கு பிறகு 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகமனதாக என்னை தேர்ந்தெடுத்ததற்கான கடிதம் அவர்களிடமிருந்து பெற்று, அதே போல புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி தலைவருடைய கடிதம் என்னை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கான அந்த கடிதம் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஒரு கடிதம் கொடுத்தார்கள். அதே போல மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய இந்த காங்கிரஸ் அமைச்சரவையை பொறுத்தவரையில் எங்களுடைய ஆதரவு அந்த ஆட்சி நடத்துவதற்கும் ஆட்சி அமைப்பதற்கும் ஆதரவு கொடுக்கிற என்ற கடிதத்தை நேற்றைய தினம் சென்னை சென்று மரியாதைக்குரிய சிவா அவர்கள் அங்கே இருந்தார்கள். மரியாதைக்குரிய சிவகுமார் இருந்தாலும் மரியாதைக்குரிய நாஜிம் அவர்கள் இருந்தாலும் நாங்கள் தலைவரிடம் அந்த கடிதத்தை பெற்றோம். அதை பெற்று வந்து நான் ஒரு கடிதம் எழுதி, துணைநிலை ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதி, எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னை ஏகமனதாக சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த கடிதத்தையும் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் என்னை பரிந்துரை செய்த தலைவராக தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்ன அந்த கடிதத்தையும், மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் கொடுத்த கடிதத்தையும், நான் என்னை ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு துணைநிலை ஆளுநர் அவர்கள் அனுமதி தர வேண்டும் என்ற கோரிக்கையான கடிதத்தையும் துணைநிலை ஆளுநர் இப்பொழுது கொடுத்திருக்கிறோம். துணைநிலை ஆளுநர்கள் ஆட்சி அமைப்பதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கிற சமயத்தில் யார் யார் அமைச்சர்களாக அமைச்சரவையில் வருவார்கள் என்பது சம்பந்தமாக எங்களுடைய மேலிடத்திலே அன்னை சோனியா காந்தியிடையும் மரியாதைக்குரிய டாக்டர் அவர்களிட நம்முடைய இளந்தலைவர் ராகுல் காந்தி அவரிடமும் கலந்து பேசி நாங்கள் யார் யார் அமைச்சர்கள் என்பது சம்பந்தமாக இன்னொரு கடிதம் கொண்டு வந்து கொடுப்போம். அதற்கு பிறகு வந்து பதவி பிரமாணம் இருக்கும். அது நானும் கட்சி தலைவரும் இன்னைக்கு மாலையில் வந்து அதாவது கட்சி தலைமை எங்களுக்கு அனுமதி கொடுத்து அந்த கடிதத்தை கொடுத்த பிறகுதான் நடக்கும். இது வந்து புதுவை பிரதேசம் புதுவை மாநிலம் யூனியன் பிரதேசம், இது மாநிலம் இல்ல. மாநிலத்தில் ஆளுநரே கையெழுத்து போட்டு கொடுக்கலாம். யூனியன் பிரதேசம் என்பதனால உள்துறை அமைச்சரகத்தினுடைய அனுமதி பெறணும். இப்ப நான் கொடுத்துற கடிதம் உள்துறை அமைச்சர் அவங்க அனுப்பாங்க. அதே போல அமைச்சரவை கொடுக்கறதுக்கு அவங்க அனுப்புவாங்க. அதனால அதுக்கு பிறகு பதவியேற்பு இருக்கும். மிக விரைவில் பதவியேற்பு. கட்சியெல்லாம் ஒத்துழைப்பா இருக்குங்களா? இதை பாத்தீங்கல்ல இப்ப நீங்க. புதுச்சேரி சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாராயணசாமி ஆளுநர் கிரண்பேடியை சந்தித்தார். ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்தார். அதனை நாம் நேரலையில் பார்த்தோம்.